நாங்க அன்பு கேங் தான், நாங்க குரூப்பிசம் தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா கனியக்கா அவங்க வாயிலேருந்தே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசமா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கனியக்கா ஒரு பக்கம் ஒத்துக்க, ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து ஆமா ஆமா நம்ம குரூப் தான், நம்ம கேங் தான் அப்படின்ற மாதிரி அவரையும் ஒத்துக்க. ஆனா இந்த சபரி இருக்காப்புல, ஸோ அவர் மட்டும் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அப்படிலாம் இல்லை, நம்ம எப்படி குரூப்லாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இல்ல இல்ல கனி சொல்றாங்க அப்படிலாம் இல்லை சபரி, நம்ம குரூப்பாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஏன்டா என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ நாளாக நம்ம வெளியே சொல்லிட்டு இருந்தோம் அந்த மாதிரி வந்து அன்பு கேங்கா ஃபார்ம் ஆயிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் இவனுங்க அன்பு கேங்கா இல்ல புள்ளி கேங்கா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. ஏன்னா அதுல சபரியும் இது எஃப்ஜேவும் பண்றாங்களே, அதுல அதிகமா புள்ளியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவனுங்களுக்கு எந்த நேம் வைக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஆனா இவனுங்க வாயாலே இவனுங்க குரூப்னு ஒத்துக்கிட்டானுங்களே. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே கம்பல்சரி இதை ஒரு கேள்வியா எழுப்புவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ கேள்வி தோணுது. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாலுமே இவங்கள ஒரு கேங்கா தான் பார்ப்பாங்க, ஒரு குரூப்பா தான் பார்ப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேங்ல யார் யார் இருக்கா